ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவதை இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அக்ஷய திருதிகை வெள்ளிக்கிழமை வருதுங்க. வெள்ளிக்கிழமை நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் தான் பார்க்க போகிறோம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் லக்ஷ்மி ஃபோட்டோ எடுத்திருக்கேங்க, அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோ எடுத்திருக்கேன், குபேரலக்ஷ்மி ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். குபேரர் லக்ஷ்மி தாயார்கிட்ட இந்த அக்ஷய திருதிகை நன்னாளில் தான் வரம் வாங்கினாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. அதனால் அந்த நாளில் நம்ம குபேரரையும் வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. நான் ஒரு மனை எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் பச்சரிசி வச்சுருக்கேங்க. அதுக்கு மேலே 5 ரூபா காயின் வச்சு அதுக்கு மேலே லக்ஷ்மி சிலையை வைக்கிறேன். நம்ம வீட்டில் சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா வெறுமனே கீழே வைக்காமல் இந்த மாதிரி அச்சதையில் நம்ம வைக்கும்போது ரொம்ப நல்லதுங்க. பச்சரிசி மேலே வைக்கும்போது நம்ம செய்யக்கூடிய பூஜைகளுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். என்கிட்ட 2 யானை இருக்குது. அதனால பக்கத்தில் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி குபேரலக்ஷ்மி பூஜை பண்ணுறதுனால என்கிட்ட குபேரர் விளக்கு இருக்குது. அந்த விளக்கையும் நம்ம ஏற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா மண் விளக்கு ஏற்றினாலும் ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் குபேரர் சிலை இருந்துச்சுனாலும் இந்த பூஜையில் வச்சு பூஜை பண்ணலாங்க. அன்னபூரணி சிலையும் நம்ம வச்சு பூஜை பண்ணலாம். அன்னபூரணி தாயாரும் இந்த நன்னாளில் தான் அவங்களும் வரம் வாங்கினாங்க அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. நான் என்னென்ன பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி, துவரம்பருப்பு, கல்லுப்பு ரொம்ப முக்கியங்க. மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பும் அந்த அன்னைக்கு வாங்குறது ரொம்ப நல்லது. பச்சரிசி நம்ம எல்லா பூஜைக்குமே பச்சரிசியை நம்ம வச்சு தான் நம்ம எல்லா பூஜையுமே பண்ணுவோம். அதனால் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு அந்த நாளில் வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா கூட போதும். வெல்லம் கொஞ்சமாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் கூட நம்ம வாங்கிட்டு வச்சுக்கலாம். அரிசி ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ வாங்கிட்டு வச்சுக்கலாம். உப்பு பேக்கெட் ஒன்று, துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் 200 கிராம் அப்படி வாங்கிட்டு வச்சுக்கலாம். இதெல்லாமே அந்த நாளில் நம்ம வாங்கிட்டு வச்சு பூஜையில் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்ஷய மூட்டை ஒன்று பண்ண போகிறோம். இது ஐஸ்வர்ய மூட்டைன்னு சொல்லலாம். என்னென்னலாம் வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்திருக்கேங்க. அது மேலே பச்சை கற்பூரம் ஒன்று வச்சுக்கலாம். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 5 கிராம்பு எடுத்திருக்கேன். இது தாமரமணி மாலை 5 எடுத்திருக்கேன். லக்ஷ்மி சோழி ஒன்று எடுத்திருக்கேங்க. இந்த சோழி நம்ம நார்மலாக இருக்கிற சோழியை விட இந்த சோழி ரொம்ப நல்லது. மஞ்சள் கலர் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி சோழியும் எடுத்திருக்கேன். கோமதி சக்கரம் 5 எடுத்திருக்கேன். இந்த லக்ஷ்மி சோழியும் 5 எடுத்திருக்கேன். 6 ரூபா காயின் வச்சுருக்கேங்க. குன்றின் மணி, சிகப்பு குன்றின் மணி 5 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு மூட்டையாக கட்டி உப்பு மேலே நம்ம வச்சிடலாங்க. உப்பு பக்கத்தில் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கேன். இதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இந்த மூட்டையை நம்ம எப்போவுமே பூஜை ரூம்லேயே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அக்ஷய திருதிகை வெள்ளிக்கிழமை வர்றதுனால நம்ம உப்பு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உப்பு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டேன். ஒரு அகலில் அச்சதை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் வச்சு நான் நெய் ஊற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தாமரை தண்டு திரி. இந்த திரி போட்டு ஏற்றும் போது ரொம்ப நல்ல ஐஸ்வர்யம் கொடுக்குங்க. நம்ம இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றுறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நான் இது கூட மொச்சை, வெள்ளை மொச்சை நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது கூட எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி மொச்சை தான் கிடச்சிருக்கு. அதனால் இது எடுத்திருக்கேன். இது ஒரு 6 மொச்சை நம்ம அந்த நெய்யில் போட்டு விளக்கேற்றிக்கலாம். என்கிட்ட கோமதி சக்கரம் ராஜகோமதி சக்கரம் இருக்குது. அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாங்க. நம்மக்கிட்ட என்னெல்லாம் தெய்வீகமாக இருக்கும் அது எல்லாத்துக்குமே நம்ம பூஜை பண்ணிக்கலாம். குபேர விளக்குக்கும் நம்ம பூஜை பண்ணிக்கலாங்க. அந்த அன்னைக்கு நம்ம ஏதாவது தங்கம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பூஜையில் வச்சுருந்து நம்ம எடுத்து அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பூஜை நம்ம காலையிலேயே பண்ணலாம். காலையில் பண்ணிவிட்டு சாயங்காலம் பண்ணுறது ரொம்ப நல்லது. காலையில் பண்ணுறதை விட சாயங்காலம் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த பூஜையை நம்ம பண்ணோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உப்பு வச்சு நம்ம அதுக்கு மேலே ஐஸ்வர்ய மூட்டை வச்சுருக்கோம் பாருங்கள். இது நம்ம பூஜை ரூம்லேயே எப்பவுமே வச்சுக்கலாம். மித்த பொருட்கள் எல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அக்ஷய திருதிகை அன்னைக்கு தங்கம் வாங்கினாலும் நம்ம உப்பு வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. உப்பு கூட இந்த விரலி மஞ்சள் இருக்குது பாருங்கள், அது வாங்குறது ரொம்ப நல்லது. இது ரெண்டும் நம்ம வாங்கிட்டு நம்ம பூஜையில் வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாங்க. இது கூட பால், தயிர் அது மாதிரியெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இந்த பூஜைக்கு நம்ம என்ன பிரசாதமாக வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரசாதம் நம்ம பண்ணலாம். லெமன் ரைஸ், பருப்பு பாயாசம் அது மாதிரி பண்ணலாம். வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பிரசாதங்களும் நம்ம வைக்கலாம். பால் பாயாசம், பால் அந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். நான் இப்போ கல்கண்டு மட்டும் வச்சு நான் பூஜை பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வெறும் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பாலும் கல்கண்டும் வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை வர்றதுனால நம்ம சுக்கிரனுக்கு இதாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்வீட்டு செஞ்சு நம்ம பூஜை கூட பண்ணலாம்.
எல்லா விளக்குகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அச்சதை வந்து நம்ம போட்டுக்கலாங்க. நான் வந்து கல்கண்டு வச்சுருக்கேன். கல்கண்டு தான் வந்து நெய்வேத்தியமாக நான் வைக்க போகிறேன். இந்த கல்கண்டை வந்து நம்ம இந்த சுடரொளி இருக்குது பாருங்கள், இந்த நெருப்புக்கும் வந்து நம்ம நெய்வேத்தியம் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு சுடரொளி பக்கத்துலேயும் இந்த கல்கண்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லதுங்க. நம்ம அக்னி பகவானுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி இந்த கல்கண்டை வந்து வைக்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வந்து நம்மளுக்கு கொடுப்போங்க. நம்ம அந்த அன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு போடுறது, யாருக்காவது தர்மம் கொடுக்கறது, அது எல்லாமே வந்து பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்னென்னலாம் வந்து நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து அந்த அன்னைக்கு பண்ணலாம். ஏன்னா கடவுளே வந்து அந்த அன்னைக்கு தான் நிறைய வரங்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்ஷய பாத்திரம் வந்து அந்த அன்னைக்கு தான் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய தெய்வங்கள் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு தான் வந்து நிறைய வரங்கள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதனால இந்த அன்னைக்கு வந்து நம்ம தவற விடாமல் நல்லா பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கல்லுப்பு தீபத்தில் மேலும் சக்தி கொடுக்குற மாதிரி நான் கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் போட போகிறேங்க. இந்த குங்குமப்பூ போடுறதுனால நல்ல சுக்கிரனோட ஆதிக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து ஏற்கனவே மொச்சையும் போட்டிருக்கோம், இதில் நெய் ஊற்றிருக்கோம், இதில் வந்து கல்கண்டு வச்சு நம்ம அக்னி பகவானுக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சுருக்கோம். இது கூடயே வந்து நம்ம இந்த குங்குமப்பூவும் போடும்போது ரொம்ப நல்ல ஒரு ஐஸ்வர்யம் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த தீபம் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஏற்றி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஐஸ்வர்ய மூட்டைக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கலாங்க. இந்த மூட்டையும் இந்த கல்லுப்பும் வந்து நம்ம பூஜை ரூமில் எப்பவுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கல்லுப்பை மட்டும் வாரம் நம்ம எடுத்துகிட்டு வேறு ஒரு கல்லுறுப்பு வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்குதா அப்படின்னு நம்ம அப்பப்போ வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதையே அப்படியே வச்சுக்கலாங்க. கொஞ்சம் பூச்சி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா தாமரைமணி மாலை மட்டும் கொஞ்சம் வண்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள். வீட்டில் வந்து சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.